கொழக்கட்டை நாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஏன்னா லோ கலோரி, பச்சரிசி மாவு, வெல்லங்கிறதுனால டேஸ்ட்டுக்கும் குறைச்சல் இருக்காது. அதுபோல் நெய்வேத்தியத்துக்கு நீங்கள் அம்பாள் நெய்வேத்தியம் எதுக்குன்னாலுமே இந்த பால் கொழக்கட்டையை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ருசியான ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன். அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 1 பங்கு பச்சரிசி மாவு, இது நான் வீட்டிலையே நிழல் உணத்தில் உணர்த்தி அரைச்சது. நீங்கள் கடை மாவு கூட போட்டுக்கலாம். 1 பங்கு அரிசி மாவுக்கு அரை பங்கு துருவுன தேங்காய், ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு பிஞ்சு உப்பு போட்டோம். அதை நல்லா கலந்து விட்டு வச்சுருக்கோம். இப்போ தண்ணி 1/4 பங்கு தான் வேணும். ஆனால் நம்ம கூட கொஞ்சம் தண்ணியை வச்சுக்குவோம். இதில் அந்த மாவில் நெய்வேத்தியத்துக்குன்னா 1 டீஸ்பூன் நெய் விட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணியை ஒரு அரை பங்கை நிறுத்தி அதில் வச்சுட்டு மிச்ச தண்ணியை ஊற்றி அப்படியே அந்த கரண்டி காம்புனாலேயோ மெலிதான ஒரு கம்பியால் அப்படி நீங்கள் கிளறி விடுங்க. ஒரு நல்ல மாவு கொதித்த தண்ணியில் ஊற்றும்போது நல்லா அருமையாக இதில் 40% வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி மிச்சம் இருக்குது. 1/2 பங்கு தண்ணி, 1/4 பங்கு தண்ணி ரொம்ப சரியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் டேபிள் ஸ்பூனாக போட்டுக்கணும். நல்லா இப்படி பிசைஞ்சு இழுத்து பிசைஞ்சு கொடுப்போம். ஆறுனதுக்கப்புறமா தான் பிசையணும். இப்போ உள்ளங்கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டு சின்ன கோழி குண்டு அளவு, நீங்கள் குலோப் ஜாமுன் சாப்பிட்றீங்க இல்லையா, அதே தான் நாங்கள் அப்போ குலோப் ஜாமுன் தான் இதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு கோழி குண்டாவோ திரியாகவோ, அப்போ திரியாகவும் நாங்கள் சாப்பிட்டது உண்டு. குலோப் ஜாமுனே அப்போ திரி வடிவத்தில் தான் இருக்கும். இது போல் தான் குலோப் ஜாமுனே நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அதுவும் நாங்கள் நேரடி பாலை நல்லா வத்த காய வச்சு அதில் கொஞ்சம் மைதா போட்டு அப்படி செஞ்சோம். இன்றைக்கி நீங்கள் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக சாப்பிட்றீங்க. இப்படி சின்னதாக கிள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா உருட்டுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்படி உருட்டி எல்லாம் பால் போலவோ திரி போலவோ இப்படி எடுத்து வச்சுக்கிறோம். வெல்லம் 1 பங்கு மாவு எடுத்தோம் இல்லையா, அதே 1 பங்கு வெல்லம். இதில் 3 பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஈஸியாக பாருங்கள், கிள்ளி மாவை போட்டிங்கன்னா துளியோண்டு நெய் தடவிட்டு அப்படியே உருட்டி நீங்கள் தட்டில் போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு 2 உருண்டையை தண்ணியில் கலந்து வச்சுக்குவோம். அது ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு தனியாக வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்கணும். சிரப்பு அந்த 3 பங்கு தண்ணியில் கொதித்து வரும்போது ஒரு 10 உருண்டைகளை போட்டிங்கன்னா அப்புறம் கொதி அடங்கணுன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்தீங்கன்னா 1 நிமிஷத்தில் திருப்பி கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு 10 உருண்டை, அதுக்கப்புறம் கொதி வந்தோன்னே அப்படியே நீங்கள் தட்டோடு அப்படியே கொட்டிடலாம். நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க. நல்லா அந்த உள்ளே இருக்க அந்த தேங்காய், ஒரு லைட்டான சர்க்கரை, அதோடு சேர்ந்து இந்த சிரப்பும் உள்ளே இறங்கணும். இவ்வளவு கொதி வந்ததுக்கப்புறம் அப்படி தட்டோடு கொட்டிடுங்க. இப்போ கொஞ்சம் கழிச்சது போல் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது 5 நிமிஷம் கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அப்படியே உள்ளே அந்த ஸ்வீட்டை அந்த பால் உள்ளே அப்சர்வ் பண்ணணும். இது 1 நிமிஷத்தில் பார்க்குறோம் எல்லாமா அப்படி கொதிக்குது. இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். இப்போ அந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பாருங்கள். இப்போ நீங்கள் கரண்டியை விடலாம். நல்லா இப்போயே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கையில் அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா பூ போல் இருக்கும். இப்போயே எல்லா சிரப்புமே இறங்கி இருக்குது. இப்போ அந்த கரைச்சி வச்ச மாவை ஊற்றி திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ பால், அதே 1 பங்கு பால், கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறோம். நெய்வேத்தியத்துக்காக இருந்தால் ஒரு மிளகளவு பச்சை கற்பூரத்தை தட்டி இந்த பாலோடு போட்டு வச்சுக்கோங்க. சும்மா சாப்பிட்றதுக்குமே பச்சை கற்பூரத்தோட வாசம் நல்லாவே இருக்கும். 1 பங்கு பாலுங்கிறது இந்த இடத்துல நான் பசும்பால் எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் கூட எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா இப்படி கொதித்து நுரையாக வரும்போது இந்த பாலை ஊற்றி, தேங்காய் பால் ஊற்றினாலும் பசும்பால் ஊற்றினாலுமே ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷத்தில் எல்லா இடத்துலையும் அப்படியே கொதி வரும். அப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம நெய்வேத்தியத்துக்கோ சாப்பிட்றதுக்கோ எடுத்துக்கலாம். ஆனால் இது 4 மணி நேரம் இது பாலோடு அதோட ஊறி வரும்போது, இப்போ காலையில் நீங்கள் செய்து வச்சிட்டிங்கன்னா சாயந்தரம் ஈவினிங் குழந்தைங்க வரும்போது சாப்பிட்றதுக்கு ஒரு 4 மணி நேரம் கழித்து சாப்பிட்டோன்னா ருசி ரொம்ப அலாதியாக இருக்கும். இதே மெத்தடில் ஒரு முறை செய்து பாருங்கள்.